வீட்டுல வந்து இந்த பீரோல இந்த கேஷ் பாக்ஸ் இருக்கு, உங்களுடைய லாக்கர் நீங்க தனியா வச்சிருக்கீங்கன்னா அதுல கொண்டு போய் ஏலக்காயை வைங்கன்னு ஒருத்தர் சொல்றார். இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா பச்சை கற்பூரத்தை கொண்டு போய் வைங்கன்னு சொல்றார். இன்னொருத்தர் பார்த்தோம்னா மிளகுனை கொண்டு போய் வச்சிருங்க அது உள்ளன்னு சொல்றார். ஒரு சில பேர் பார்த்தோம்னா மஞ்சள் குங்குமத்தை மடிச்சு கொண்டு போய் லாக்கர்ல வைங்கன்னு சொல்றார். இதெல்லாம் வச்சுட்டா வீட்டுல நிறைய செல்வம் பெருகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் இது போன்ற கருத்துக்களில் உண்மை என்பது இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு இது போன்ற கருத்துக்கள் எங்கும் சொல்லி தரப்படவில்லை என்பதுதான் நிஜம். இது அவரவர்கள் அனுபவத்திலே கண்டதாக கூட இருக்கலாம். அல்லது அதற்கு பின்னால் வந்து இவங்க வந்து ஒரு மிளகு கொண்டு போய் வச்சுட்டு அங்க எதுவும் வந்து சில்லு கில்லு அரிக்காது, ஒரு பச்சைக்கால் பொருத்தை வச்சுட்டு அங்க இருக்கிற அந்த வாசனையினால வேற எதுவும் பூச்சி போட்டு எல்லாம் வராதுங்கிறதுக்காக கூட சொல்லி இருக்கலாம். ஆனால் எப்படி தெரியுமா புரிந்து கொள்ள வேண்டும், இந்த காகிதத்தால் அச்சடிக்கப்பட்ட பணம் என்பது தற்காலத்தில் தான் புழக்கத்தில் உள்ளதே தவிர நம்முடைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் வகுக்கப்பட்ட காலத்திலே பணப்புழக்கம் என்பதே, அதாவது இந்த ரூபா நோட்டுங்கிறதே கிடையாது. அதற்கு பதிலாக எப்படி வச்சிருப்பான்னு பார்த்தோம்னா தங்க நாணயங்களை, பொற்காசுகளைத்தான் வைத்திருப்பார்கள், வெள்ளி நாணயங்களை வைத்திருப்பார்கள். இந்த உலோகத்தின் மீதெல்லாம் எந்த விதமான பூச்சியும் வந்து அரிக்க போறது இல்லை தானே, எதுவுமே அவசியமே இல்லை.